நெருப்பு தானம் செய்வதால் தலைமுடி வழுக்கையாகுமா? அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, ஒரு மனிதன் நெருப்பு எரிவதை அடுப்பில் பார்க்கின்றோம், தீபத்தில் பார்க்கின்றோம், ஜோதியில் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் மனிதன் தலை முடியை இழுக்கலாமா, தலை வாரலாமா, தலையை விரித்து போட்டுக்கொண்டு இருக்கலாமா, தலையில் ஏதாவது சங்கடங்களை ஏற்படுத்துமா? உண்மையிலே சொல்லுகின்றேன், முற்காலத்தில் ஒரு வீட்டில் அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கும்போது மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் அந்த அடுப்பிலிருந்து ஒரு சின்ன கங்கை கூட அடுத்த வீட்டுக்கு தானம் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அப்படி நெருப்பு தானமாக கொடுத்து விட்டால் நிச்சயமாக அந்த குடும்பம் வறுமை வந்து அழிந்து சீரழிந்துவிடும். இதை எல்லோரும் உறுதிப்படுத்தித்தான் விளக்கு வைத்த பின் எங்கு சென்றாலும் யார் வீட்டிலும் நெருப்பு தானம் கொடுக்க மாட்டார்கள். அதைவிட கொடுமை என்னவென்றால், நாம் செய்கின்ற காரணத்திலே அடுப்பிலே தீ எரிந்து கொண்டிருக்கும் போது அடுப்பு முன்னால் நின்று தலை சீவுவது, தலையை பின்னுவது முதலிய காரியங்கள் செய்தாலும், சுவாமிகளுக்கு முன்னால் அந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீபத்தின் முன்னாலும் தலையெழுத்தாலும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், கண்டிப்பாக இவர்களுடைய தலை வழுக்கையாக போய்விடுகின்றது. பெண்கள் என்றால் ரோமங்கள் பூரா உருதிந்து அவர்கள் ஒரு சீர்நிலை இல்லாத ஒரு உருவ அமைப்பை பெறுகின்றார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த நெருப்பினுடைய முடிவு பஸ்பம், அதேபோல் இந்த தலையினுடைய பகுதியும் பஸ்பமாகி விடுகின்றது. இதை நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம், என்ன செய்தால் சரியாக வரும்? சனிக்கிழமை அமாவாசை வருகின்ற நாட்களில் யாராவது ஒருவருக்கு எண்ணெய் தானம் அல்லது தீப தானம் கொடுக்க வேண்டும். சனிக்கிழமை அமாவாசை வரும் நாளில் கண்டிப்பாக தீபதானமோ எண்ணெய் தானமோ செய்தீர்களானால் இந்த தலைமுடி வழுக்கையும் இந்த தீப நெருப்பு தோஷமும் உங்களை விட்டு விலகுமோ என்பதை கேட்டுக்கொள்கின்றேன்.